கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதலாவது நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நம்முடைய தேவன் நம் வாழ்நாளில் மீண்டுமாக ஒரு நாளை நமக்கு கிருபையாக கூட்டி தந்து விசேஷமாக இந்த ஞாயிறு ஆராதனையிலே அவருடைய மென்மையான சத்தியங்களை நாம் தியானிப்பதற்கு நமக்கு கிருபை பாராட்டி இருக்கிறார். முதலாவது நம்முடைய தேவனுக்கு நம் ஆண்டவர் மூலம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். இந்த நாளிலும் கூட நம்முடைய ஆத்ம ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக நாம் பார்க்க இருக்கிற பாடத்தின் தலைப்பில் தி கிரவுன் ஆஃப் தி இயர், வருடத்தின் கிரீடம் என்கிற தலைப்பிலே நாம் தேவனுடைய சத்தியங்களை சற்று நேரம் தியானிக்கலாம். சரி, இந்த பாடத்துக்கு ஆதாரமாக வாசிக்கலாம் 65ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர், உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. பாருங்க, நம்ம எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமான ஒரு வசன பகுதி. விசேஷமா ஒரு வருடம் தோறும் இந்த வசனத்தை நாம் தியானிப்பதுண்டு. அப்போ இந்த ஒரு சங்கீதத்தை குறித்து நம்ம தியானிச்சோம்னா, தாவீது எழுதின சங்கீதம். இதை தாவீது எந்த சூழ்நிலையில் எழுதுறார் அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா, இஸ்ரேல் ஜனங்களுடைய அந்த அறுவடை காலம் இருக்கு இல்லைங்களா, வருஷத்துக்கு 2 முறை அவர்கள் அந்த புது வருடம், அதாவது ஒரு ஸ்பிரிச்சுவல் நியூ இயர், ஆவிக்குரிய ஒரு புது வருடம், அதே மாதிரி சிவில் நியூ இயர், 2 வருடங்களை அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நீசான் மாதம் ஒன்று, பின்னாடி திஸ்ரி மாதம் ஒன்று, அவங்க அந்த வருடத்தை இது பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 புது வருடங்களுமே பார்த்தோம்னா எப்படி அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கொஞ்சம் கவனித்தோம்னா, ஒரு அறுவடையை பேஸ் பண்ணி அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போது பாருங்கள், இந்த வருடம் முழுவதும் தேவன் கொடுத்த அந்த அறுவடை, ஒரு விளைச்சல், ஒரு நன்மைக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக இந்த ஒரு சங்கீதம் அங்கே பாடப்பட்டிருக்கு. பாருங்க, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் அப்படின்னு சொல்லி அங்கே தாவீது ரொம்ப தேவனுக்கு ஒரு நன்றி செலுத்துகிற ஒரு உணர்வோடு பாடுறார். இன்னைக்கு நாமும் கூட கடந்த வருடம் நமக்கு கடந்து போயிடுச்சு, இன்னொரு வருடத்தை தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்துருக்கார். அப்போது இந்த அடிப்படையில் நம்ம இந்த சங்கீதத்தை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் பலவிதமான நன்மைகளை கடந்த வருடம் முழுவதும் நம்ம கொடுத்துருக்கார் இல்லைங்களா? தேவன் பல நன்மைகளை கொடுத்துருக்கார். என்னென்னு சொல்ல முடியுங்களா? போன வருஷம் தேவன் என்ன ஆசீர்வாதங்கள், என்ன நன்மைகள் கொடுத்தார்? இப்படி பர்டிகுலராக கேட்டால் என்ன சொல்கிறதுன்னு பிரதர்? அப்படியா? ஓகே, பாருங்க, தாவீது கூட அங்கே பாடுறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரொம்ப இந்த வசனம்லாம் பாருங்க, தனியாக இருக்கும்போது மெடிடேட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ஃபீலாக இருக்கும். ரொம்ப அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணி தாவீது சொல்கிறார், செஞ்ச எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான நன்மைகள், விசேஷமாக கடந்த வருடங்களில் அநேக நன்மைகளை தேவன் நமக்கு கொடுத்துருக்கார். என்னென்ன நன்மைகள், இதை குறித்து தாவீதினுடைய சங்கீதங்களில் பார்த்தோம்னா பல இடங்கள்ல தேவன் அவரை எப்படி காப்பாற்றினார், எப்படி வழி நடத்தினார், சோர்ந்து போன நேரங்களில் எப்படி தேவன் அவரை தேற்றினார் என்பதை குறித்து பல இடங்கள்ல தாவீது அங்கே சொல்லியிருக்கார். நம்ம அநேக வசன பகுதிகளை நம்ம வாசிப்போம். இன்றைக்கு நம்ம பர்டிகுலராக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இதுல ஒரு விசேஷித்த ஒரு சங்கீதம், நம்ம எல்லாருக்கும் நல்லா ஃபெமிலியரான, சண்டே கிளாஸ்ல இருந்து சின்ன குழந்தைகள் இருந்து நாம் அதிகம் படித்த நல்ல மனப்பாடமான ஒரு சங்கீதம், ஃபேமஸான சங்கீதத்தை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். என்ன சங்கீதம் யாராவது சொல்ல முடியுங்களா? 23ஆம் சங்கீதம். சரி, இந்த 23ஆம் சங்கீதத்தை குறித்து நம்ம பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன ஒரு குட்டியான ஒரு சங்கீதம், வெறும் 6 வசனங்கள் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரம். இதனுடைய விஷயங்கள், காரியங்களை குறித்து பார்த்தோம்னா, தாவீது நமக்கு தெரியும், அவர் ஒரு மந்தை மேய்ப்பரா இருந்தார். ராஜாவாகிறதுக்கு முன்னாடி மந்தைகளை மேய்த்து கொண்டிருந்தார். அப்போ இந்த ஆடுகள் எல்லாம் தேவனை நோக்கி பாடுவது போல தாவீது பாடின ஒரு சங்கீதம் தான் இந்த 23ஆம் சங்கீதம். ஸோ அவருடைய அந்த ஆடுகள் எல்லாம் தேவனை நோக்கி பாடுற மாதிரி ஒரு சங்கீதம். ஸோ அந்த ஆடுகளுக்கு தன்னை ஒப்பிட்டு ஒரு உருவகமாக தாவீது பாடின ஒரு சங்கீதம் தான் இந்த 23ஆம் சங்கீதம். இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இல்லைங்களா? 23ஆம் சங்கீதம் முதல் வசனம் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லாங்க? 23ஆம் சங்கீதம் முதல் வசனம் வாசிக்கலாம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பார்க்காம வாசிப்பீங்கன்னு பார்த்தேன். ஓகே,
அதனாலதான் ஸ்லைடு போடல. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ரொம்ப அருமையான ஒரு வசனம் பாருங்க. தாவீது தன் இருதயத்தில் இருக்கிறத அப்படியே மெதுவா பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், பிதாவாகிய தேவனை குறித்து அங்க பாடுறார். நான் தாழ்ச்சி அடையேன். திருவுவிலியத்துல பார்த்தோம்னா எனக்கு ஒரு குறைவும் இல்லை அப்படின்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தர் தேவன் எனக்கு மேய்ப்பரா இருந்து என்னை வழி நடத்துறார், எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்க தாவீது சொல்றார். ஆக்சுவலா தாவீதினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனிச்சோம்னா, அவர் பாருங்க அந்த காலத்துல எல்லாமே ஒரு குடும்பத்தினுடைய ஒரு அடிப்படையான பொருளாதாரமே எதை பேஸ் பண்ணி இருக்கும்னா அவங்களுடைய தொழில். அப்போ அந்த தொழில் என்ன தொழில் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த காலத்துல எல்லாம் மந்தை மேய்க்கிற தொழில் தான் எல்லாரும் அங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஆடுகள், நூற்றுக்கணக்கான ஆடுகள் வச்சு அவங்க அவர்களுடைய ஜீவ ஆதாரமே அந்த மந்தைகள் தான். அப்போ பாருங்க, இந்த டோட்டல் தாவீதினுடைய ஃபேமிலியினுடைய பொருளாதாரமே இப்ப தாவீது கையில இருக்கு. மந்தைகள் தகப்பனுடைய அந்த மந்தைகளை மேய்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏதாவது ஒரு சின்ன ஒரு தவறு அங்கே ஏதாவது நடக்குது அப்படின்னா ஃபேமிலிக்கே அங்கே ஒரு பாரமான ஒரு நிலைமைக்குள்ள ஃபேமிலி போயிடும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மிகுந்த பொறுப்புகள் எல்லாம் தாவீதினுடைய தோள் மேல இருக்கு. அந்த பொறுப்புகளை வச்சுட்டு தாவீது மந்தைகளை அங்க மேய்ச்சிட்டு இருக்கார். ஆனா தாவீது அங்க என்ன பாடுறாரா, எனக்கு ஒரு குறைவும் இல்லை, தேவன் என்னை மேய்ப்பரா இருந்து என்னை வழி நடத்துறார். இன்னைக்கு பாருங்க, நம்மளுடைய வாழ்க்கையில இது அப்படியே நம்ம அழகா, ரொம்ப எளிமையான பாடம் தான் இது. அப்படியே நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம கம்பேர் பண்ணிட்டே நம்ம வரப்போறோம். நமக்கும் அதே மாதிரி தான் கடந்த வருடங்கள் பார்த்தோம்னா என்ன நன்மைகள் தேவன் நமக்கு அங்க செஞ்சிருக்காரு அப்படிங்கிறத ஒவ்வொரு பாயிண்டா நம்ம உள்ள போய் பார்க்கலாம். அப்ப கடந்த வருடம் முழுவதும் நம்மளுடைய மாம்சத்திற்கு அநேக தேவைகள், நம்மளுடைய பூமிக்குரிய வாழ்க்கைக்கு அநேக தேவைகள், நம்மளுடைய குடும்பத்துக்கான தேவைகள் அநேகம் இருந்திருக்கும். அதே மாதிரி பொருளாதார ரீதியில நமக்கு அநேக தேவைகள் அங்க இருந்திருக்கும். ரொம்ப விசேஷமா ஆவிக்குரிய தேவைகள், இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட். சபையில நமக்குரிய தேவைகள் அநேகம் அங்க இருந்திருக்கும். அப்போ அந்த தேவைகள் எல்லாம் தேவன் எப்படி அங்க சந்தித்தார் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம கொஞ்சம் கவனிச்சு பின்னோக்கி நம்ம பார்த்தோம்னா பாருங்க, கட்டாயம் தேவன் எந்த இடத்துலையும் நம்மை கைவிடாம தான் கண்டிப்பா நம்ம எல்லாரையும் நடத்திட்டு வந்திருப்பா. அவர் கைவிட்டு இருந்தாருன்னா அவ்வளவுதான், நம்ம எந்திரிக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா நம்மளுடைய தேவைகள் எல்லாமே நம்ம அடிப்படை பாடத்திலேயே நம்ம பார்த்துருப்போம். நம்ம தேவன்கிட்ட என்ன கேட்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது ஜெபம் பாடம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? தேவன்கிட்ட நம்ம என்ன கேட்கலாங்க? தேவன்கிட்ட நம்ம என்னதான் கேட்க முடியும்? எல்லாமே கேட்கலாமா? பரிசுத்த ஆவி, அதை மாத்திரம் தான் நம்ம கேட்போம். ஸோ மற்ற விஷயங்கள், நம்மளுடைய பூமிக்குரிய தேவைகள் எல்லாம் வரும்போது நம்ம தேவனுக்கு நமக்கு என்ன வேணும்னு அவருக்கு நல்லாவே முன்கூட்டியே தெரியும். ஸோ நம்மளுடைய தேவைக்கு என்ன வேணுமோ அதை நமக்கு அன்றாடம் நம்ம கொடுத்துட்டு இருக்கா. ஆனாலும் சில நேரங்களில் நம்மளுடைய தேவைகளை நம்ம தேவன்ட்ட அப்பாட்ட தான் நம்ம போய் கேட்க முடியும். கேட்குறோம், தேவனே எனக்கு இந்த பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லிட்டு தேவன்ட்ட நம்ம ஜெபத்தில் நம்ம கேட்கும்போது எல்லாத்தையும் கொடுத்துட்றாரா? கடந்த வருடம் நிறைய நம்ம தேவன்ட்ட கேட்டிருப்போம், எல்லாத்தையும் கொடுத்துருப்பாரா? சில விஷயங்கள் கொடுத்துருப்பார், சில விஷயங்கள் கிடைக்காம கூட அங்க இருந்திருக்கும். அப்போ இதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? தேவன் ஒருவேளை நமக்கு ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? ரொம்ப சிம்பிள், அது நமக்கு தேவைப்படாதுன்னு அப்பாவுக்கு தெரியும். இப்ப பாருங்க, இதை குறித்து ஆண்டவர் கூட அங்க ஒரு வசனம் சொல்றார், வாசிக்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? பாருங்க, ரொம்ப அருமையான வசனம். தன்னுடைய பிள்ளைகளுக்கு அப்பம் கேட்கும்போது அந்த தகப்பனால கொடுக்காம இருக்க முடியாது. நம்மளுடைய தேவன் பாருங்க, நம்ம அப்பம் கேட்டோம்னா கட்டாயம் கொடுப்பார். அதே மாதிரி நம்ம மீன் கேட்டோம்னா மீன் கேட்கிற குழந்தைகளுக்கு பாம்பை கொடுப்பாரா? ஆனா நம்ம கேட்டது எல்லாமே கொடுப்பாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குள்ள வரும்போது சில நேரங்கள்ல நமக்கு கிடைக்காம இருக்கு. ஏன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா பாருங்க, இந்த வசனம் தான். மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானான்னு ஒரு வசனம் இருக்கு இல்லைங்களா? இது அப்படியே ரிவர்ஸ்ல படிச்சு பாருங்க. ஒருவேளை நம்ம கேட்கறது பாம்பா இருந்தா கொடுப்பாரா? மீனை கேட்டா மீன் கொடுத்துருவார், நாம கேட்கறது பாம்பா இருந்தா? அப்போ பாருங்க, ஒரு புது சிருஷ்டி இந்த மாம்சத்தில் இருக்கக்கூடிய காலங்கள்ல அவங்களுக்கு எது மீன் எது பாம்புன்னு சரியா நிதானிக்க தெரியாத சூழ்நிலைகள் இருக்கும். அப்ப நம்ம கேட்கறது நமக்கு சரியா, ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து முன்னேறி போவதற்கு அது ஏற்றதா இருக்குமா அப்படிங்கிற விஷயம் நமக்கு ஒருவேளை சரியாக புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கும், அப்பாவுக்கு தெரியும். அப்போ பாருங்க, ஒருவேளை நம்ம பாம்பை கேட்டுட்டு இருக்கோம்னா தேவன் கட்டாயம்
கொடுக்க மாட்டார். அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம கேட்கக்கூடிய விஷயம் நமக்கு கிடைக்கலைன்னா நாம கேட்டுட்டு இருக்கிறது பாம்பு. நல்லா அது நமக்கு பயன்படாத, நமக்கு விஷம் நிறைந்த ஒரு விஷயமா இருக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கு. ஸோ அதை நாம புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஆனாலும் கடந்த வருடங்கள்ல நாம என்ன நமக்கு தேவையை நம்ம கேட்டோமோ, நம்ம கேட்பதற்கு முன்னாடியே தேவன் நம்முடைய தேவைகளை அங்க தொடர்ந்து சந்திக்கிறார். அதனாலதான் தாவீது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லி அங்க தாவீது பாடுறார். சரி, இப்ப தாவீது இந்த சங்கீதத்தை பாடும்போது இந்த சங்கீதத்தினுடைய பேக்ரவுண்ட் கொஞ்சம் உள்ள போய் நம்ம பார்க்கலாம். எந்த ஒரு சூழ்நிலையில, எந்த ஒரு காலகட்டத்துல தாவீது இந்த சங்கீதத்தை பாடி இருக்கக்கூடும் அப்படின்னு நம்ம ஒரு கேள்விக்குள்ள வரும்போது, ஒரு சில ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா, இந்த சங்கீதம் எழுதப்பட்ட காலப்பகுதி கொஞ்சம் கவனிச்சோம்னா, தாவீது சவுலுக்கு பயந்து ஒளிந்து கொண்டிருக்கும் போது எழுதின ஒரு சங்கீதம் தான் இந்த 23ஆம் சங்கீதம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் அங்க சொல்றாங்க. பாருங்க, அது எப்படி நம்ம அப்படி தொடர்ந்து பார்க்கலாம். அப்ப தாவீது எப்போ எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருந்தார் அப்படின்னு கொஞ்சம் கவனிச்சோம்னா, பாருங்க, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1 வசனம். சவுல் பெலிஸ்தரை பின்தொடர்ந்து திரும்பி வந்தபோது, இதோ தாவீது என்கேதியின் வனாந்தரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. தாவீது இப்ப எங்க இருக்காராம் பாருங்க, என்கேதி வனாந்தரத்துல சவுலுக்கு பயந்து அங்க ஒளிஞ்சிட்டு இருக்கார். பாருங்க, இந்த என்கேதி அப்படிங்கிற இடம் கொஞ்சம் கவனிச்சோம்னா, பாருங்க, இந்த சவக்கடலுக்கு மேற்கு கரையில, மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த என்கேதி. அதை சுற்றி இருக்கக்கூடிய அது இடமெல்லாம் பார்த்தோம்னா யூதேயா பாலைவனம், டெசர்ட். யூதேயா பாலைவனத்துல இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த என்கேதி. இந்த என்கேதியை குறித்து பார்த்தோம்னா, இது ஒரு பாலைவன சோலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா சுற்றிலும் பாலைவனம், இதற்கு நடுவுல இந்த ஒரு பகுதி மட்டும் ஒரு செழிப்பான பூமியா அங்க இருந்திருக்கு. பாருங்க, இதுதான் அந்த என்கேதி. சுற்றிலும் பாலைவனம், ஆனா நடுவுல மட்டும் ஒரு செழிப்பான ஒரு பகுதி இருந்திருக்கு. அது எப்படி அது சாத்தியம் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு எழும்புது. பாருங்க, இந்த இடத்துல தான், அந்த செழிப்பான பகுதியில அநேக ஆடுகள், அங்க நிறைய ஆட்டு மந்தைகள், இது எல்லாமே அந்த இடத்துல அதிகமா அங்க காணப்பட்டிருக்குது. பாருங்க, வசனம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது சவுல் இஸ்ரவேல் அனைத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 3000 பேரை கூட்டிக் கொண்டு தாவீதையும் அவன் மனுஷரையும் வரையாடுகள் உள்ள கண்மலைகளின் மேல் தேட போனான். பாருங்க, அங்க அநேக வரையாடுகள் அங்க அதிகம் காணப்பட்ட ஒரு பகுதியா இருந்திருக்கு. அநேக ஆடுகள், ஆட்டு மந்தைகள் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, அது போகும்போது அந்த வழியில எல்லாம் கொஞ்சம் கவனிச்சோம்னா, வாசிக்கலாம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்களிடத்தில் அவன் வந்தபோது அங்கே ஒரு கெபி இருந்தது. பாருங்க, வழியோரத்தில் இருக்கிற ஆட்டு தொழுவங்கள், பாருங்க, வழி நெடுக ஆட்டு தொழுவங்களா இருந்திருக்கு. அதே மாதிரி அங்க நிறைய ஆடுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ பார்த்தோம்னா இதான் அந்த ஒரு பாலைவன சோலை, பாலைவனத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய ஒரு செழிப்பான பகுதி. சுற்றிலும் பாலைவனம், ஆனா இந்த இடத்துல மட்டும் ரொம்ப செழிப்பா இருக்கு. அதனாலதான் தாவீது அடுத்த வசனத்துல பாருங்க என்ன சொல்றாராம், இது எப்படி இந்த செழிப்பு வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் கவனிக்கும் போது வாசிக்கலாம். 23ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து. பாருங்க, சுற்றிலும் பாலைவனம், ஆனா தேவன் இந்த ஆடுகளுக்கு என்ன பண்றாரா, புல்லுள்ள இடங்கள்ல கொண்டு போய் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். பாருங்க, புல்லு, ஆடு சாப்பிடக்கூடிய புட்கள் தெரியும் இல்லைங்களா? ரொம்ப, அதாவது பசுமையான இளம் புட்களை தான் ஆடுகள் சாப்பிடும். ரொம்ப காய்ந்து போன புட்கள் எல்லாம் அது சாப்பிடாது. அப்போ பாருங்க, இந்த இளம் புட்கள், அப்போ கவனிக்கலாம். இந்த பாருங்க, தாவீது சொல்றாரு, எனக்கு எந்த குறையும் இல்லை, அவர் என்னை புல்லுள்ள இடங்கள்ல கொண்டு போய் மேய்த்து. சுற்றிலும் பாலைவனம், நம்மை சுற்றி உலகம் முழுக்க பார்த்தோம்னா பாலைவனம், சத்தியம் தெரியாத ஒரு நிலைமை, மனக்கண்கள் குருடாக்கப்பட்ட நிலைமை. உலக ஜனங்களுக்கு என்ன இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, நாளைக்கு என்ன நடக்க போகுது எதுவுமே தெரியாது. புசித்து குடித்து அப்படியே வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா தேவன் பாருங்க, இந்த சுற்றிலும் இருக்கக்கூடிய இந்த ஒரு பாலைவனத்திலிருந்து நம்மை மாத்திரம், தம்முடைய பிள்ளைகளை மாத்திரம், அவருடைய சபையை மாத்திரம் தனியா பிரித்து எடுத்து கடந்த வருடம் முழுவதும் புட்கள் நமக்கு கொடுத்தாருங்களா இல்லையா? நல்லா சாப்பிட்டோமா இல்லையா? ஃபுட்டு, சத்தியம், இளம் புட்கள். பாருங்க, ரொம்ப பசுமையான அந்த சத்தியத்தை தேவன் நமக்கு அங்க கொடுத்தார். பாருங்க, இந்த
நன்மையால் நாம் கடந்த வருடம் முடிசூட்டப்பட்டோமா? ஒருவேளை நாம் முடிசூட்டப்பட்டிருந்தா இந்த சங்கீதம் இன்னைக்கு நாம பாடலாம். அவர் நமக்கு கொடுத்துட்டார், முடிசூட்டினார். நாம் அதை ஏற்றுக்கொண்டோமா? எந்த அளவுக்கு அதை நாம் உள்வாங்கி கொண்டோம் அந்த சத்தியங்களை? பாருங்க, அடுத்து ஆடுகள் சாப்பிட்ட உடனே நல்லா இந்த புட்கள் நல்லா சாப்பிடுது. சாப்பிட்டு ஆடுகள் சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? என்ன பண்ணுங்க? தண்ணி காட்டுவாங்க இல்லைங்களா? பாருங்க, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து நல்லா ஃபுட்டு கொடுத்துட்டார். கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்றாரா? அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். பாலைவனத்துல அமர்ந்த தண்ணீர்கள் இருக்கான் பாருங்க, சுற்றிலும் பாலைவனம். இப்போ அது என்ன அமர்ந்த தண்ணீர்கள்? திருவள்ளியத்தில் பார்த்தோம்னா அமைதியான நீர்நிலைகள் அப்படின்றது. அப்போ பாருங்க, இந்த இடத்துல மட்டும் எப்படி செழிப்பு வந்தது அப்படின்னு கொஞ்சம் கவனிக்கும் போது, இந்த என்கேதி அப்படிங்கிற பகுதியில் 2 நீரூற்றுகள் அங்கே இருக்கு. ஒன்று தாவீதின் நீரூற்று, இன்னொன்று சூலமித்தியால் நீரூற்று அப்படின்னு அங்கே பேர் வச்சிருக்காங்க. 2 விதமான நீரூற்றுகள் அங்கே இருக்கு. அப்போ பாருங்க, இந்த நீர் ஊற்றுகளின் நிமித்தமாக தான் இந்த ஒரு பகுதி மாத்திரம் அந்த பாலைவனத்துல ரொம்ப செழிப்பா இருக்கான். அப்ப பாருங்க, இந்த 2 நீரூற்று அமைதியா, ஆடுகள் தண்ணீர் சாப்பிட்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா? அது எப்படி தடதடன்னு ஓடுற தண்ணியெல்லாம் அது குடிக்காது. அது ஆடு தண்ணியை குடிக்கணும்னா அது அமைதலான ஒரு நீரூற்றா இருக்கணும். இல்லைன்னா பயந்து ஓடிடும். பாறைகள் அடிச்சதுன்னு வைங்க தண்ணி, அது அது தண்ணி தெறிக்கும். ஆடுகள் பயந்து அது தண்ணி குடிக்காது. அமைதியான நீரூற்று, அமைதலான நீர்நிலை நோக்கி பாருங்க. அடுத்தது ஆடு நல்லா புல்லு சாப்பிட்ட உடனே அடுத்தது அமைதலான நீரூற்றுக்கு அங்க நடத்தி செல்கிறார். இப்ப கடந்த வருடம் முழுவதும், நம்முடைய வருடம் சொல்றதுனால நம்ம அந்த வருடத்தை மாத்திரம் சுருக்க வேண்டாம். நம் உடன்படிக்கை செய்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு தேவையான சத்தியங்களை, உணவை நமக்கு கொடுக்குறார். புல்லு நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கும். சாப்பிட்டுட்டு அடுத்து நம்ம போக வேண்டிய ஸ்டேஜ் என்னன்னா, நீர்நிலைகள், அமைதியான நீரூற்றுக்கு நம்ம போகணும். அப்படின்னா இது எதை அடையாளப்படுத்தும்? சத்தியம் நல்லா கொடுக்குறார், நல்லா சாப்பிட்றோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் நாம நீரூற்றுக்கு போகணுமா? அந்த நீரூற்றில் இருக்கிற நீரை பருகணுமா? அப்படின்னு இது எதை அடையாளப்படுத்தும்? இந்த நீரூற்று பாருங்க, வாசிக்கலாம். யாக்கோபு 3:11. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? பாருங்க, நல்லா சாப்பிட்டாச்சு. அடுத்தது நாம் அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ணணுமா? நம்மளுடைய அந்த நீரூற்றிலிருந்து 2 விதமான தண்ணீர் வருதான். ஒன்று தித்திப்பான நீரூற்று தண்ணி, அடுத்தது கசப்பான நீரூற்று. அப்போ 2 நீரூற்றுகள், 2 விதமான அங்கே தண்ணீர் அங்கே வருது. ஆடுகள் நல்லா சாப்பிட்டாச்சு, நாம் நல்லா சாப்பிட்றோம் சத்தியத்தில். சாப்பிட்டதுக்கு அடுத்தது என்ன நடக்குதான்? 2 நீரூற்று இருக்கான். இது என்ன இந்த 2 நீரூற்று? பாருங்க, கசப்பான நீரூற்றை குறித்து யாக்கோபு தொடர்ந்து இந்த அதிகாரங்கள் நீங்க படிச்சு பாருங்க. 3ஆம் அதிகாரத்தில் ரொம்ப டீட்டெயிலாக அங்கே சொல்லிட்டு வருவா. அப்ப கசப்பான நீரூற்று எதை அடையாளப்படுத்துதான்? வாசிக்கலாம். யாக்கோபு 3:14. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராகியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். பாருங்க, இந்த கசப்பான நீரூற்று எதை அடையாளப்படுத்துதான்? கசப்பான வைராக்கியங்கள். நம்மளுடைய இருதயத்துல நாம் வைத்திருக்கக்கூடிய கசப்பான வைராக்கியம், கசப்பான விரோதங்கள். நல்லா சத்தியம் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் அடுத்தது நாம என்ன பண்ணணுமா? பாருங்க, அமைதலான நீரூற்றுக்கு போகணும். ஒருவேளை அமைதலான நீரூற்றுக்கு போறதுக்கு பதிலாக கசப்பான நீரூற்றுக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணுமா? நம்மளுடைய இருதயத்துல கசப்பான வைராக்கியம், விரோதத்தை கொண்டு வந்துடும். அப்ப நாம் கற்றுக்கொண்ட சத்தியத்துக்கு நாம் ஏற்ற பலனை கொடுக்கணும். ஒருவேளை ஏற்ற பலனை கொடுக்காம தவறான வைராக்கியம், தவறான கசப்புகள், நம்ம இன்னும் மெமோரியல் டைம் வரப்போகுது பாருங்க. இந்த கசப்புகளை குறித்து நம்ம அநேக பாடங்கள் ஆழமாக நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் பாருங்க, கசப்பான வைராக்கியம், விரோதத்தை நம்ம வச்சிருந்தோம் அப்படின்னா நம் இருதயத்திலிருந்து கசப்பான நீரூற்று தான் அங்கே வருமா. பாருங்க, இந்த ஒரு விஷயம், இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம ஸ்பாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமா, இதெல்லாம் உலக பிரகாரமான உலக ஜனங்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அப்போ நாம் ஒரு சகோதரர் நல்ல சத்தியத்துல வளர்றாரா இல்லையான்னு நம்ம எதை வச்சு புரிஞ்சுக்கலாம்? நல்ல புல்லு சாப்பிட்ருக்காரா இல்லையான்னு எதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இருதயத்துல கசப்பு இருக்காது. ஒருவேளை இருதயத்துல எப்ப பார்த்தாலும் நம்ம கசப்பை வச்சுட்டே இருந்தோம், விரோதம் பாராட்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம சரியா புல்லு சாப்பிடலை, அடுத்த ஸ்டேஜுக்கு நம்ம வரல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம்.
அப்ப தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணுமா? தித்திப்பான நீரூற்று நம்ம இருதயத்திலிருந்து வரணுமா? தித்திப்பான நீரூற்று எதை அடையாளப்படுத்தும்? பாருங்க, வாசிக்கலாம். யாக்கோபு 3:17. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும், பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும், இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும், பட்சாபாதமில்லாததாயும், மாயமற்றதாயுமாய் இருக்கிறது. பாருங்க, இந்த தித்திப்பான நீரூற்று வருது எப்படின்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்குமா? இது தேவன் நமக்கு பரிசுத்தாவியின் மூலமா கொடுக்கிறார். பாருங்க, பரத்திலிருந்து வருகிற ஞானம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? இந்த கொலோசையர் வசனம் எல்லாம் அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். ஃபர்ஸ்ட் ஞானம், சத்தியத்துக்குள்ள வரும். வந்ததிலிருந்து கடைசி வரைக்கும் அந்த ஞானத்துல நம்மை வழிநடத்தார். ஒருவேளை நமக்கு அந்த ஞானத்துல, பரத்திலிருந்து வருகிற ஞானத்தில் நாம் வழி நடத்தப்படுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்டே நாம சுத்தமா இருக்கும். நம்மளுடைய இருதயம் எந்த விதமான கசப்போ வைராக்கியமோ இருக்காது. ஸோ இது அந்த தித்திப்பான நீரூற்று. அப்ப நம்ம இருதயம் சுத்தமா இருக்குதுன்னா அடுத்தது பாருங்க, சமாதானம். ஃபர்ஸ்ட் சுத்தம் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சுத்தம், பரிசுத்தம். சுத்தம், பரிசுத்தம். அடுத்தது சமாதானம், சாந்தம், இணக்கம். பாருங்க, இதெல்லாம் நமக்குள்ள இருக்குதா அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். கிராஸ் செக் பண்ணி பாருங்க. சமாதானமா இருக்கமா? சாந்தமா இருக்குமா? பலவித பிரச்சனைகள் இருக்கும். அத்தனை பிரச்சனைகளிலும் நம் இருதயம் சமாதானமா இருக்கா? சுத்தமா இருக்கா? நம்மளுடைய இருதயம் தித்திப்பான நீரூற்றா அங்க இருக்கு. பாருங்க, ஆட்டுக்குட்டிகளை புல்லு கொடுத்து அடுத்தது அமர்ந்த தண்ணீரை எங்க கூட்டிட்டு வரா. நீரூற்று, அமைதலான நீரூற்று. அடுத்தது ஆடுகள் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணுங்க? சாப்பிட்டுருச்சு, தண்ணி குடிச்சிருச்சு, அடுத்து என்ன பண்ணும்? இளைப்பாறும். பாருங்க, அழகா அமைதியா ஒரு இடத்துல போய் உட்காந்து அது அசை போட்டுட்டு இருக்கும். டக்கு டக்குன்னு அந்த புல்லெல்லாம் சாப்பிட்ரும். சாப்பிட்டுட்டு அந்த சாப்பிட்ட அந்த ஃபுட்டெல்லாம் திரும்ப அது அசை போட்டு ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள அந்த ஆடுகள் போகும். பாருங்க, ஒரு தேற்றப்பட்ட ஒரு நிலைமை. இதைத்தான் அடுத்த வசனத்துல நம்ம வாசிக்கலாம். 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். பாருங்க, தேற்றரா. அடுத்தது நல்ல ஃபுட் எல்லாம் கொடுத்துட்டு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு ஒரு இளைப்பாறுதலை அங்க கொடுக்குறார். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நமக்கு தெரியும் இது ஒரு பலியின் ஜீவியம். ஸோ நம்மளுடைய இடுக்கமான வழியில நம்ம போகும்போது பலவிதமான பாடுகள், துன்பங்கள் எல்லாம் தொடர்ந்து நம்ம ஃபேஸ் பண்ணி அனுபவங்கள் மூலமாக தான் ஒரு புது சிருஷ்டி பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்மளுடைய பலவீனமான மாம்சம் பார்த்தோம்னா தொடர்ச்சியான சோதனைகள்ல பல நேரங்களில் சோர்ந்து போயிடும். தொடர்ந்து சோதனை வந்துட்டே இருக்கு பிரதர். அப்படிங்கும்போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கிருபையாக இளைப்பாறுதலை அங்கங்க நமக்கு வச்சிருக்கார். சோதனைகளுக்குள்ள போகும்போது தொடர்ச்சியான சோதனைகள் நம்மளால் தாங்க முடியாது, நம்ம தேவனுக்கு நல்லா தெரியும். அதனால நம்ம என்ன பண்றார் அப்படின்னா, அவ்வப்போது சில இளைப்பாறுதல்களை அங்கங்க நமக்கு கொடுக்கிறார். இப்ப பாருங்க, அவர் என் ஆத்துமாவை தேற்றி, ஆடுகள் சாப்பிட்டு நல்லா தண்ணியெல்லாம் குடிச்சதுக்கு அப்புறம் இப்போ ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள அங்க இருக்கு. அப்படின்னா இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கொஞ்சம் கவனிச்சோம்னா, இளைப்பாறுதல்கள் எப்படி வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள வரும்போது, அந்த ஆடுகள் எப்படி இளைப்பாறி இருக்கும் அப்படின்னா, பலவித ஆபத்து சூழ்ந்த ஒரு இடம் தான் அந்த பாலைவனத்துல. அந்த ஒரு டைம்ல அது கம்ஃபர்டபுளா இளைப்பாறுது அப்படின்னா, அதற்கு ஒரே ரீசன், தன்னுடைய மேய்ப்பன் மீது வைத்த நம்பிக்கை. மேய்ப்பன் இருக்கார், அவர் பார்த்துக்குவார்னு சொல்லிட்டு அது எதை பத்தியும் கவலைப்படாது. அது பார்த்துருக்கீங்களா? அமைதியா உட்காந்து ஆசை போட்டுட்டு இருக்கு, என்ன நடந்தாலும் அது கவலைப்படாது. அப்படி அது ஒரு இளைப்பாறக்கூடிய ஒரு விஷயம். பாருங்க, தாவீதினுடைய அந்த பிரசன்ஸ் அங்க இருக்கிறதுனால இந்த ஆடுகள் எந்த கவலையும் இல்லாம கம்ஃபர்டபுளா அங்க இருக்கான். பாருங்க, மேய்ப்பனை குறித்து நமக்கு தெரியும் இல்லைங்களா? தாவீது கூட அங்க மந்தைகளை மேய்க்கும் போது சிங்கம் கரடிகள்லாம் வரும்போது தாவீது தன் உயிரை பணயம் வைத்து அங்க ஆடுகள் அங்க காப்பாற்றினான். சதான் மேய்ப்பன் அங்க பண்றார். இன்னைக்கு நமக்கும் அதே தான். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க, நம்மை மேய்ப்பனாக இருந்து நம்ம இங்க வழி நடத்திட்டு இருக்கார். அப்போ நமக்கும் பலவிதமான ஆபத்துக்கள் சூழ்ந்த ஒரு நிலைமையில நம்மளால் எப்படி இளைப்பாற முடியும் அப்படின்னா, அவர் மேல நாம நம்பிக்கை வச்சிருந்தா, அவர் மேல விசுவாசம் வச்சிருந்தோம்னா, இந்த ஆடுகள் எப்படி அந்த வனாந்தர பகுதியில இளைப்பாறுச்சோ அதே மாதிரி நாமும் இளைப்பாறலாம். எதுல இளைப்பாறுவோம்? பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். அவருடைய கிரியைகள் உலக தோற்றம் முதல் முடிந்திருந்தும்
இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். பாருங்க, விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். இப்போ கவனிக்கலாம், இந்த தேவனுடைய வார்த்தைகளுக்குள்ள விசுவாசித்து சத்தியத்துக்குள்ள வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒரு புது சிருஷ்டி மாம்சத்துல இருக்கக்கூடிய காலங்கள்ல அது எப்படி இளைப்பாறுதான்? விசுவாசத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறது நாம. அப்படின்னா நமக்கு பிரச்சனையே வராதுன்னு இல்லை. அநேக உபத்திரவங்களின் மூலமாக தான் நாம் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும். கிளியரா வசனங்கள் இருக்கு. ஆனாலும் நாம் இளைப்பாரி கொண்டிருக்கிறோம். எப்படி? விசுவாசத்தில் இளைப்பாரி கொண்டிருக்கிறோம். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன சோதனைகள் வந்தாலும் மேய்ப்பன் இருக்கிறார் அப்படிங்கிற விசுவாசத்தில் இருக்கும்போது இந்த உலக கவலைகளை பற்றின கவலைகள்ல இருந்து நாம் இளைப்பாரி கொண்டிருக்கிறோம். தேவன் பார்த்துக்குவார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கார் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்துல நாம இருக்கோம். ஆனா உலக ஜனங்களுக்கு இன்னும் தேவன் யாருன்னே தெரியாது. அவர்களுக்கு எப்பவுமே அந்த பிரச்சனைகள் மேல அதுல அவர் இளைப்பாறுதலே இருக்காது. ஸோ மாம்சீக பிரகாரம் விஷயத்துல அதை நோக்கி கடைசி வரைக்கும் அங்க ஓடிட்டு இருக்காங்க. உண்மையா தேவனை விசுவாசிப்பவர்கள் உலக கவலைகளிலிருந்து, உலக பிரகாரமான பிரச்சனைகளிலிருந்து ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள அங்க இருக்காங்க. பாருங்க, நல்லா சாப்பிட்டு அடுத்தது இளைப்பாறுதலுக்குள்ள அங்க கூட்டிட்டு வரார். அடுத்தது அங்க மேய்ப்பன் என்ன பண்றாரா பாருங்க, வாசிக்கலாம். 23ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். சாடுகள்லாம் நல்லா இளைப்பாறியாச்சு, நல்லா சாப்பிட்டுச்சு. நீ அடுத்தது திருப்பி கூட்டிட்டு போகணும். இப்போ எப்படி கூட்டிட்டு போறார் அப்படின்னா, நீதியின் பாதைகள், தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகள்ல அங்க நடத்தி கூட்டிட்டு போறாராம். அப்போ ஆடுகள் மேய்ப்பன் எப்படி வழி நடத்தி கூட்டிட்டு போவார்? முன்னாடி கூட்டிட்டு போவாருங்களா, பின்னாடி கூட்டிட்டு போவாரா? மெய்ப்பெண் முன்னாடி போவாரா, மெய்ப்பெண் பின்னாடி வருவாரா? மந்தைக்கு பின்னாடி. பார்த்துருக்கீங்களா? சில நேரங்களில் முன்னாடியும் போவார், ஆடுகள் பின்னாடி போகும். சில நேரங்களில் பின்னாடி கமாண்டு கொடுப்பார், ஆடுகள் போகும். சவுண்டு விட்டா அது தெரியும் அந்த ஆடுகளுக்கு, அது கரெக்டாக அது வழிக்கு வந்து அழகாக நேராக போகும். அப்போ இது பாருங்க, இது என்ன இப்போ நம்மை எப்படி வழி நடத்துறாரு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்ல? நமக்கு முன்னாடி போறாரா, பின்னாடி வராரா? விசேஷமா சுவிசேஷ யுகத்துல மேய்ப்பர் முன்னாடி போறாரா, இல்ல ஆடுகள் முன்னாடி போதா? நம்முடைய அழைப்பே என்னங்க? ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். பாருங்க, நமக்கு இந்த சுவிசேஷ யுகத்துல பார்த்தோம்னா மேய்ப்பன் முன்னாடி போறார். ஏன்னா இடுக்கமான வாசல் வழியில முதல்ல போனது அவர் தான். எப்படி ஒரு புது சிருஷ்டி வாழ்ந்து முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல செஞ்சு காட்டினது அவர் தான். ஆடுகளுக்கு தெரியாது, வழி தெரியாது. ஸோ சுவிசேஷ யுகத்துல மேய்ப்பன் முன்னாடி போறார், மந்தைகள் எல்லாம் பின்னாடி அங்க வருது. ஆனா ராஜ்யத்துல வேற மாதிரி, மேய்ப்பன் பின்னாடி இருப்பார். கமாண்ட் கொடுத்த ஆடுகள் கட்டாயம் கீழ்ப்படிஞ்சு போகணும். கமாண்டு தான், அந்த அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த ஆடுகள் அப்படியே போய் ஆகணும். ஸோ சுவிசேஷ யுகத்தை ராஜ்யத்தில் அந்த மாதிரி. ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா, இப்போ மேய்ப்பன் அங்கே முன்னாடி போறார். முன்னாடி எப்படி கூட்டிட்டு போறார்? மேய்ப்பன் தான் நம்மளை வழிநடத்தி கூட்டிட்டு போறார். மேய்ப்பனை ஃபாலோ பண்ணி அப்படியே ஆடுகள் போயிட்டே இருக்கு. ஏன்னா எந்த வழியில போறார் அப்படின்னா, நீதியின் பாதையில அங்க வழி நடத்துறாராம். அப்ப அது என்ன நீதியின் பாதை? எந்த வழியில அவர் நம்மளை கூட்டிட்டு போறார்? அப்ப பொதுவாக ஒரு வழி அப்படின்னாவே நம்ம கவனிச்சுக்கலாம். பல முறை அநேகர் போன ஒரு இடம் தான் அங்க ஒரு வழியா அங்க மாறும். பாருங்க, அந்த காலத்துல எல்லாம் இந்த காலம் மாதிரி நம்ம ரோடெல்லாம் போட்டிருப்பாங்களா? அநேகர் அதே வழியில நடந்து அந்த இடத்துல வழியா மாறிடும். அப்போ பாருங்க, கவனிக்கலாம். அப்படின்னா என்ன வழியில ஆண்டவர் நம்மை கூட்டிட்டு போறார் அப்படின்னா, நீதியின் பாதையை. அப்படின்னா அந்த நீதியின் பாதை என்ன ஒரு பாதை? பாருங்க, உன்னத பாட்டுல ஒரு வசனம் வாசிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. பாருங்க, நம்ம மூத்த சகோதரர் பிரதர் ஃப்ராங்க் ஷெலு அவர் வந்து இந்த ஒரு வசனத்துக்கு ஒரு அருமையான ஒரு கமெண்ட்ரி கொடுக்குறாரு. அப்போ இந்த மந்தைகள் எல்லாம் எப்படி ஆண்டவர் அங்க வழி நடத்திட்டு போறாரா பாருங்க. மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்கள் அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேய விடு. ஸோ பாருங்க, மேய்ப்பர்களுடைய கூடாரங்களை நோக்கி அது போதும் இந்த வழி. அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த வழியில நடந்த மேய்ப்பர்கள் யாரா இருக்கும்? சுவிசேஷ யுகத்துக்கு முன்னாடி
அதுக்கு முன்னாடி யார் தான் நடந்திருப்பாங்க? அதுக்கு முன்னாடி என்ன யுகங்க? யூத யுகம். பாருங்க, விசுவாச வீரர்கள் நமக்கு தெரியும் இல்லைங்களா? பழைய ஏற்பாட்டு முற்பிதாக்கள். ஸோ அவர்கள் தான் இதுக்கு முன்னாடி அங்க விசுவாசத்துல தேவனை விசுவாசித்து அந்த வழியில நடந்தாங்க. அப்போ இந்த ஒரு வழியில இப்போ நம்மை நடத்துறாரு. பாருங்க, நம்ம பார்க்குற பாடங்கள் எல்லாமே பாருங்க முற்பிதாக்கள் குறிச்ச பாடங்கள் தான் பார்க்குறோம். நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது, தேவனுக்கு எப்படி பிரியமா நடக்கணும், எல்லாத்தையும் ஒரு எக்ஸாம்பிளா அங்க பழைய ஏற்பாட்டுல தேவன் பதிவு பண்ணியிருக்கார். அதற்கு ரோல் மாடலா அந்த முற்பிதாக்கள் வாழ்ந்து முடிச்சிருக்காங்க. இப்போ அதெல்லாம் தான் நம்ம இன்னைக்கு பாடமா பார்த்துட்டு இருக்கோம். இப்போ மேய்ப்பன் நம்ம இந்த வழியா ஆல்ரெடி தேவனுக்கு பிரியமா வாழ்ந்த மனிதர்கள் போன அந்த வழியில நம்மை தொடர்ந்து நடத்துறார். பாருங்க, கடந்த வருடம் முழுவதும் இந்த வழியில பல முற்பிதாக்களை குறித்த பாடங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து அந்த பாதையில நாம முன்னேறி போயிட்டு இருக்கோம். பாருங்க, நீதியின் பாதை இந்த நன்மையால் நம்மை கடந்த வருடங்களை முடிச்சு விட்டுனார். அப்ப இந்த நீதியின் பாதை எப்படிப்பட்ட ஒரு பாதை அப்படின்னு கொஞ்சம் கவனிக்கும் போது பாருங்க, ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், சுற்றிலும் பாலைவன பகுதி தான் அந்த ஏரியாவே. அப்போ அந்த ஆடுகள் அதை புல்ல சாப்பிட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு போகணும் அப்படின்னா பாருங்க, அது அது அந்த பாலைவன பகுதியில இந்த ஒரு வழியில தான் போகும், கரடு முரடான ஒரு பாதை. அப்போ இந்த பாதையில போகணும் அப்படின்னா இந்த ஆட்டுக்குட்டிகள் பல விதமான ஆபத்துகளை கடந்து தான் போகணும். அது பார்த்தோம்னா பாருங்க, அந்த மலைகள் சூழ்ந்த ஒரு பள்ளத்தாக்கு நிறைந்த ஒரு இடம். கொஞ்சம் மிஸ் ஆனா கூட ஆடுகள் அங்க ஒரு மரணத்துக்குள்ள அங்க போயிடும், அது மறிச்சு போயிடும். அப்போ பாருங்க, இந்த இந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் தாவீது அடுத்த வசனத்துல அங்க சொல்றார். வாசிக்கலாம், 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். பாருங்க, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பாருங்க, அந்த ஒரு பாதை, அந்த மாதிரியான ஒரு பாதை ஆடுகள் அப்படியே நடக்குது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அந்த பள்ளத்தாக்கில் விழுந்து அது மரணத்துக்குள்ள போயிடும். ஆனாலும் பாருங்க, தாவீது அதை அப்படியே உருவமா சொல்றார், நான் பயப்பட மாட்டேன். என்ன அடிப்படை அப்படின்னா பாருங்க, மேய்ப்பன் போறார் முன்னாடி, ஆடுகள் பின்னாடி சைட்ல எதையுமே பார்க்காது, பள்ளத்தாக்கு எதையுமே பார்க்காது, தொடர்ந்து கீழ்ப்படைந்து மேய்ப்பனுக்கு பின்னாடியே அது போயிடும். பாருங்க, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய பாதையும் இதே மாதிரியான ஒரு பாதை தான். ஆபத்து சூழ்ந்த ஒரு பாதை. நியாயமான பூமிக்குரிய உரிமைகள், நியாயமான ஒரு விஷயங்களை கூட நம்ம பலி செலுத்திட்டு தான் இந்த பாதையில நம்ம போகணும். அப்படி போகும்போது பாருங்க, இந்த இந்த ஒரு விஷயம் எதை நமக்கு குறிக்குது அப்படின்னா, நம்மளுடைய ஒரு ஒரு பலியின் ஜீவம் எப்படிப்பட்டதா இருக்கணுமா. அப்புறம் இந்த ஆபத்து நிறைந்து பாதையில நம்மை கூட்டிட்டு போறார். ஆனா போகும்போது நம் சைட்ல நமக்கு அநேக விதமான பள்ளத்தாக்குகள், ஆபத்துகள் இருக்கிற மாதிரி பாருங்க, நம்மளுடைய பூமிக்குரிய மாம்சத்திற்குரிய நியாயமான தேவைகள் கூட இருக்கும். எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு ஆபத்து சூழ்ந்த ஒரு பாதையில தான் நம்ம போயாக வேண்டிய ஒரு நிலைமை. பாருங்க, இந்த ஒரு பகுதியில, இந்த என்கேதி பகுதியில கொஞ்சம் கவனிச்சோம்னா அங்க என்ன இருக்கான், அநேக பூங்கொத்துக்கள் அதிகம் காணப்படக்கூடிய ஒரு பகுதியா இருக்கான். பாருங்க, இந்த வசனத்துல வாசிக்கலாம். உன்னத பாட்டு 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மறுதோன்றி பூங்கொத்து. பாருங்க, இந்த ஊர்ல பாருங்க, இந்த ஃபேமஸான ஒரு விஷயத்தை குறித்து அங்க உன்னத பாட்டுல அங்க சொல்றாங்க பாருங்க. மறுதோன்றி பூங்கொத்து, திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மறுதோன்றி பூங்கொத்து. ஸோ அநேக பூங்கொத்துகள் இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த ஒரு என்கேதி பகுதி. அப்போ இந்த ஆபத்து சூழ்ந்த நிலைமையில இப்ப நம்முடைய பயணம் அங்க போயிட்டு இருக்கு. பலவிதமான நியாயமான விஷயங்களையும் நம்ம பலி செலுத்திட்டு ஒரு போராட்டம் நிறைந்த ஒரு வாழ்க்கையில் நம்ம போறோம். ஆனாலும் நாம் செலுத்தக்கூடிய பலிகள் எல்லாம் பாருங்க, ஒரு பூங்கொத்து மாதிரி, அநேக பூங்கொத்துகள் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி தேவனுடைய பார்வையில தேவனுக்கு முன்பாக ஒரு சுகந்த வாசனையா அங்க போயிட்டு இருக்கு. நம்ம கூட ஆசரிப்பு கூடாரத்துல நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து தூப விட நாம உள்ள போறதுக்கு முன்னாடி அந்த புகை அங்க உள்ள மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போயிடும். அதுக்கப்புறம் தான் நாம திரைக்கு அப்பால் போக முடியும். ஸோ நாம் இந்த பூமியில வாழக்கூடிய காலங்கள்ல நாம் செலுத்தக்கூடிய சின்ன சின்ன பலிகள் தேவனுடைய பார்வையில அது சுகந்த வாசனையா அங்க உள்ள போகுதான். ஸோ இதான் அந்த மறுதோன்றி பூங்கொத்து. பாருங்க, அப்படியே போகும்போது அப்படியே இந்த ஒரு ஆபத்து நிறைந்த பாதையில் அப்படியே ஆட்டுக்குட்டிகள் போயிட்டு இருக்குது. என்னதான் மேய்ப்பண்ண வழி நடத்தினாலும் எல்லா ஆடுகளும் அப்படியே கரெக்டா வருமா அப்படின்னு கேட்ட என்ன சொல்லாங்க. சில ஆடுகள் டக்கு டக்குன்னு வழி தவறி போகும், அங்கங்க அப்படியே போகும். அந்த மாதிரி நேரத்துல தான் அங்க என்ன நடக்குதான் பாருங்க. மேய்ப்பன் என்ன பண்ணுவாரா, அவர் கையில் அந்த கோல் வச்சிருப்பாரு இல்லைங்களா, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் அப்படின்னா 2 வச்சிருப்பாரா, கோல் 1 தடி 1 வச்சிருப்பாரா?
என்ன வச்சிருப்பாருங்க? ஒரே ஒரு விஷயம் தான் வச்சிருப்பார் பாருங்க. இந்த மாதிரி தான் மேய்ப்பர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த கோல் நமக்கு தெரியும் இல்லைங்களா? நீளமா அந்த கம்பு மாதிரி இருக்கும், எஜ்ஜில் வளைஞ்சு அங்கே இருக்கும். அப்போ இது எதை அடையாளப்படுத்து அப்படி உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்ற அப்படின்னா இது இதனுடைய ரெண்டு விதமான வேலைகளை இது அடையாளப்படுத்துது. அப்போ மேய்ப்பன் இந்த தடியால் ரெண்டு வேலைகள் அங்கே செய்கிறார். அதுதான் வந்து இது ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துது. என்ன அப்படின்னா பாருங்க, ஆடுகள் சில நேரங்களில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அது அங்கங்கே வழி வெளியே போகும்போது அது லேசாக தட்டி அதை ஆடுகளை நேர் பண்ணுவாங்க. அதுக்கு அந்த நீளமான அந்த கோலில் தட்டி இது பண்ணுவாங்க. சில நேரங்கள் ஆடுகள் சைடில் போய் கீழே விழுந்துரும், பள்ளத்தாக்கு பகுதியில் எங்காவது விழுந்துரும். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வளைந்த பகுதியில் அதனுடைய கழுத்தோ இல்லை கால்களையோ பிடித்து இழுத்து மேலே தூக்கி நேர் வழி கொண்டு வருவாங்க. பாருங்க, இப்போ ஆடுகள் வழி தவறி போகும்போதோ கீழே விழும்போதோ இந்த மாதிரி ப்ராசஸ் அங்கே பண்ணுவாங்க. இந்த ப்ராசஸ் பார்த்தோம்னா ஒரு பெயின்ஃபுல் ப்ராசஸ் தான். கொஞ்சம் வலிக்கும், அடிச்சா வலிக்கும், பிடிச்சி மேலே இழுத்தா வலிக்கும். ஆனால் ஆடுகள் பாதுகாக்கப்பட்டுரும். அதே மாதிரி இப்போ நம்ம நீதியின் பாதையில் நடக்கிறோம், பல நேரங்களில் நம்ம இடறி போகிறோம், பள்ளத்தாக்கு மாதிரி பகுதியில் விழுந்துடுறோம், மரணத்துக்குரிய விஷயங்கள் எல்லாம் மாற்றோம். அந்த மாதிரி நேரத்தில் தேவன் நம்மளை என்ன பண்ணுறாரா, ரெண்டு தட்டு தட்டி உள்ளே இழுத்து போடுறார். அப்போ அது எதை அடையாளப்படுத்தும்? வாசிக்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? பாருங்க, சிக்ஷை, பலவிதமான சிக்ஷைகள் அனுபவங்களை கொடுத்து அந்த நேரத்தில் நமக்கு வலிக்கும், ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா விட்டுட்டா நம்ம கீழே விழுந்து மரணத்துக்குள்ளே போயிடுவோம். ஆனால் தேவன் நம்மளை பிடித்து இழுத்து கரெக்டான வழிக்கு நம்ம கொண்டு வந்து விடுறார். அதனால தான் அடுத்த வசனத்தில் பாருங்க, எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஸோ இந்த நன்மையால் நாம் கடந்த வருடங்கள், நம்முடைய கடந்த வாழ்க்கையில் நாம் முடிசூட்டப்பட்டோமா? இதுதான் நமக்கு தேவன் கொடுக்கிற நன்மைகள். நன்மைகள்லாம் நம்ம பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள் நினைச்சிட்டு இருக்கோம். சிக்ஷைகள் நம்ம வாங்கியிருக்கோமா? அவருடைய பிள்ளைகளா இருந்தால் நம்ம சிக்ஷையை வாங்கியிருப்போம். இன்னும் வசனங்கள் எல்லாம் பாருங்க, போன வசனத்தில் நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா? பாருங்க, ரொம்ப அருமையான வசனம். நீங்கள் சிக்ஷையை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிற்சியாத புத்திரன் உண்டு. இதனுடைய ஆழமான விஷயத்தை கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு நம்ம எதை வச்சுதான் நம்ம ஊர்ஜிதப்படுத்தலாம்னா சிற்சை தான். வேற யாரும் நம்மளை அடிக்க மாட்டாங்க. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை சிற்சிக்கிறார். நான் தேவனுடைய பிள்ளை தான், நான் புத்திர இதுல தான் இருக்கேன் அப்படின்னு நாம எப்படி ஊர்ஜிதப்படுத்தலாம்னா அவருடைய சிற்சை. இந்த ஆசீர்வாதத்தினால நாம் கடந்த காலங்கள் நாம் முடிசூட்டப்பட்டோமா? அடுத்தது பாருங்க, ஆடுகள் அப்படியே வழி நடத்தி இங்க கூட்டிட்டு போறார். கூட்டிட்டு அடுத்து எங்க கொண்டு வராரா பாருங்க, வாசிக்கலாம். 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாருங்க, அடுத்தது நேரா கூட்டிட்டு போய் பந்தியில உட்கார வைக்கிறாராம். அது என்ன பந்தி? பந்தி எதை அடையாளப்படுத்தும்? பாருங்க, ஒரு வசனம் வாசிக்கலாம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அன்றியும் அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு சுருக்கும் கண்ணியும் இடறுதற்கான கல்லும் பதிலுக்கு பதிலளிக்கலுமாக இருக்க கடவுது. பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களை குறித்து பேசும்போது அவங்களுக்கு தேவன் ஒரு பந்தியில உட்கார வச்சிருந்தாராம். அந்த பந்தியே அவங்களுக்கு இடரலாகி போச்சாம். அப்ப என்ன பந்தி? இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன பந்தியை கொடுத்திருந்தார்? நம்ம பேசிக்ல கூட ஒரு பாடம் பார்த்துருப்போம் இல்லைங்களா? லாசரு ஐஸ்வர்யவான் உவமையில லாசரு கீழே இருப்பார், அந்த ஐஸ்வர்யவான் மேஜையில இருந்து அங்க சாப்பிட்டுட்டு இருப்பார். அவர் ஒரு பந்தியில் இருக்கார், நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கார். அப்போ இது இந்த பாடத்தினுடைய பொருள் நமக்கு நல்லா தெரியும். லாசரு அங்க நம்மை அடையாளப்படுத்துறார், புறஜாதிகளை. அங்க ஐஸ்வர்யவான் இஸ்ரேல் ஜனங்களை அங்க அடையாளப்படுத்துறார். அப்ப பாருங்க, அப்போ முதல்ல அங்க பந்தியில இருந்தது யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள். அங்க எப்படி மேஜையில இருந்து நல்லா சாப்பிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு காலத்துல முதல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு தான் தேவன் வந்து சகலவித ஆசீர்வாதங்களையும் அங்க கொடுத்துட்டு இருந்தார். பாருங்க, ஆனா நம்மளுடைய நிலைமையெல்லாம் பார்த்தோம்னா ஏதாவது நமக்கு ஒரு துணிக்க கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்த ஒரு நிலைமை. அதனாலதான் பாருங்க, இஸ்ரேல் ஜனங்களுடைய ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லும் போது வாசிக்கலாம். ரோமர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் இஸ்ரவேலரே,
புத்திர சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பாருங்க, லிஸ்ட் போட்டா இன்னும் நிறைய அந்த அதிகாரங்கள் படிச்சு பாருங்க. சகலவித ஆசீர்வாதங்களும் அவர்களுக்கு தான் தேவன் கொடுத்திருந்தார். ஆனா அதை அவங்க இழந்து போயிட்டாங்க. அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு நமக்கு வந்துருச்சு. பாருங்க, இந்த வழியில நம்மளை நடத்தி கொண்டு போய் பாருங்க, இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நம்மை சுதந்திரிக்க வைக்கிறார். அப்போ இந்த ஆசீர்வாதங்களை இப்ப நம்ம விசுவாசத்தில் நம்ம சுதந்திரிச்சிட்டு இருக்கோம். ஆனா நம்மளுடைய ஓட்டத்தை முழுமையாக ஓடி முடிக்கும் போது இதை ஒரு முழுமையான ஒரு சுதந்திரிக்கக்கூடிய ஒரு நிலைமைக்குள்ள நாம அங்க வருவோம். இது எப்ப நடக்கும், எப்படி நடக்கும் பாருங்க. அடுத்த வசனம் வாசிக்கலாம். 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. பாருங்க, பாத்திரம் நிரம்பி வழியணுமா? அப்போ அந்த முழுமையான ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம எப்போ போறோம் அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் பந்தியில உட்காடுறோம், அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள போறோம். அடுத்த ஸ்டேஜ் பார்த்தோம்னா எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தாவி நமக்கு நல்லா தெரியும். அப்போ பரிசுத்தாவிய தேவன் நமக்கு கொடுக்கிறார். அந்த பரிசுத்தாவியை வாங்கிட்டு அதற்குரிய பலன் நம்ம எப்படி கொடுக்கணுமா? நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழியிற அளவுக்கு நம்ம பலன் கொடுக்கணுமா? அப்ப பாருங்க, இந்த ஒரு பலனை குறித்து தான் நம்ம ஆதார வசனத்துல நம்ம வாசிச்சோம். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். அங்க நிழல்ல இஸ்ரேல் ஜனங்களுக்கு வருஷம் முழுக்க அந்த ஒரு நன்மையால் முடிசூட்டப்பட்டாங்க. இப்ப நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னா, நம்ம மேய்ப்பன் ஆண்டவர் நம்மளுடைய பல விதமான அனுபவங்கள் மூலமாக, பல விதமான பாதுகாப்பின் மூலமாக நீதியின் பாதையில தொடர்ந்து நடத்திட்டு வரார். பல நேரங்களை இடறி போறோம், சிக்ஷைகள் பிடிச்சு தூக்கி விடுறார், தொடர்ந்து நம்மை வழி நடத்துறார். வழி நடத்தி நம்மளை எங்க கொண்டு வந்து வைக்கிறார் அப்படின்னா பாருங்க, நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாத நேரம் நம்ம வழிநடத்தி கூட்டிட்டு போறார். அதை நம்ம எப்பதான் சுதந்திரிக்க முடியும் அப்படின்னா நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழினுமா. எண்ணெயால் அபிஷேகம் பண்றார், பரிசுத்தாவியை கொடுக்கிறார். அந்த பரிசுத்தாவியை நம்ம வாங்கிட்டு நம்மளுடைய பாத்திரம் நிரம்பி வழினுமா. இதை குறித்து தான் 65ஆம் சங்கீதத்துல பேசுறார். அப்ப வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். அப்ப என்ன நன்மையால் அங்க முடிசூட்டப்பட்டாங்க இஸ்ரேல் ஜனங்கள்? பாருங்க, நமக்கு ஆல்ரெடி பார்த்தோம், இது அறுவடை காலத்துல எழுதப்பட்ட ஒரு சங்கீதம். பாருங்க, வாசிக்கலாம். 65ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். பாருங்க, நல்ல ஒரு விளைச்சல் அங்க இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைச்சது. இதை குறிச்சுதான் வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிறீர். அதே மாதிரி பாருங்க, அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சால்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். ரொம்ப சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். நல்ல ஒரு விளைச்சல் அங்க கிடைச்சிருக்கு. அப்ப நாமும் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிச்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய பாத்திரம் நிரம்பி வழியணும். பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். ஆவியின் மூலமாக நாம் கொடுக்கக்கூடிய கனிகள், ஆவியின் கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. இது கடந்த வாழ்க்கையில் நம்ம பார்க்கலாம். கடந்த வருடம் முழுவதும் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருந்திருக்கு. பல போராட்டங்கள் இருக்கும். இதுல எந்த அளவுக்கு நாம கனிகளை கொடுத்துருக்கோம்? கடந்த வருடத்திற்கும் இப்ப போன வருடத்திற்கும் இடையில இருக்கக்கூடிய முன்னேற்றங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நாமே நம்ம சீர்திக்கு பார்க்கணும். ஸோ என்றைக்கு நாம் கனி கொடுக்கிற ஒரு விஷயத்துல பாத்திரம் நிரம்பி வழியிற அளவுக்கு நாம கனி கொடுக்கிறோமோ, அப்ப கடைசியா அந்த மந்தையை எங்க கூட்டிட்டு போறாரா பாருங்க, வாசிக்கலாம். 23ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். பாருங்க, கர்த்தருடைய வீட்டிலே இப்போ மாம்சத்துல இருக்கக்கூடிய நாட்கள இதுதான் நமக்கு வீடு, விசுவாச வீடு. அப்போ நாம் மாம்சத்துல நம்ம ஓட்டத்தை ஓடி முடிக்கும் போது நாம் தேவனிடத்துல அங்க பரலோகத்துல அந்த வீட்டுல நாம இருப்போம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை தான் பாருங்க, வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர். ஸோ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாடம் நமக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னா பாருங்க, இப்ப நம்ம பார்த்த நன்மைகளால் நாம் முடிசூட்டப்பட்டோமா? கர்த்தர் நம்மை மேய்ப்பரா இருந்து நம்மை வழி நடத்தினாரா? புல்லுள்ள இடங்கள்ல கூட்டிட்டு போய் நமக்கு மேய்ச்சல் கொடுத்தார். அமர்ந்த தண்ணீர்கள், நல்ல அந்த கிடைச்ச சத்தியத்துக்கு தேவையான தித்திப்பான நீரூற்றாய் நம்முடைய இருதயம் இருக்கா? எந்தவித கசப்பு வைராக்கியம் இல்லாம சுத்தமாகவும் சமாதானமாகவும் நம்மளுடைய இருதயம் இருக்கா? பல நேரங்களில் நாம இடறி போறோம். இடறி போகும்போது அந்த அனுபவங்களை கொடுத்துமே திரும்ப நம்மளை எடுக்கிறார்.
அப்போ அந்த சிற்றை நமக்கு கிடைச்சிருக்குதா, இதெல்லாம் நமக்கு நன்மையாக தேவன் கொடுத்திருக்கிறாரா என்பதை நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க தேவன் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவாராக. கேட்ட சத்தியங்களின்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.